என் வீட்டுக்கு வர்ற பிரசங்கியார்கள்லாம் நிறைய பிரசங்கியாருங்க வருவாங்க பாருங்கள். அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு எல்லா பிரசங்கியாரோட கனெக்ஷனு. வீட்டுக்கு டெய்லி 10 பிரசங்கியார் வராமல் இருக்க மாட்டாங்க. வரும்போதெல்லாம் நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பான், நீ எப்போ பிரசங்கியார் ஆக போகிற? அவங்களுக்கெல்லாம் ஒரு வசனம் வச்சுருந்தேன் நான், யாக்கோபு 3:1, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களா ஆகாதிருங்கள்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நிறைய பேர் போதகர் ஆகாதீங்க, ஏன்னா அதிக ஆக்கணும். உங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை காட்டிலும் உனக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த ஆளே பயந்து போயிடுவார். கேட்குற பிரசங்க யாரு, என்னடா இவன்ட்ட வந்தால் இப்படி ஒரு தீர்க்க தண்டனை சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறானே, இவன் பிரசங்கியாராக இருக்காதுன்னு சொல்கிறானே. என் வேலையே வாலிபனாக இருக்கும்போது பிரசங்கியாராக ஆவதில்லை அப்படின்னு தான் நினச்சேன். வேணாம் நான் அது வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன், நான் வேறு ஏதாவது, கடவுள் வேறு யாரையாவது கூப்பிட்டோம், வேறு யாராவது அழைக்கட்டும் அப்படின்னு தான் இருந்தது பாருங்கள். ஏன்னா நம்மளெல்லாம் அழைப்பாரா, நம்மளை விட எவ்வளோ நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு. அழைப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு கூட நிறைய நேரத்தில் 1000 சந்தேகம், அழைச்சிருக்கிறாரா என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு. ஆனால் போக போக கர்த்தருடைய கரத்தை அதில் பார்த்தேன். கர்த்தர் வாசலில் திறக்கிறத பார்த்தேன், காரியங்களை சாத்தியமாக்குறத பார்த்தேன், என் கூட இருக்கிறாருங்கிறத பார்த்தேன். பார்க்க பார்க்க எனக்குள்ளே உணர்வு அதிகமாகிறது. என்னுடைய அழைப்பை குறித்து நிச்சயம் உண்டாகிறது. அது ஊழிய அழைப்புங்கிறது ஏதோ ஒரு தேவதூதன் வந்து, சிலருக்கு சொல்லலாம் ஒருவேளை அது ரொம்ப அபூர்வம். சிலர் சொல்லலாம், நான் படுத்து கொண்டிருந்தேன், ஒரு தேவதூதன் வந்து எழும்பு பிரசங்கிக்க போனார். சரி, நடந்திருக்கலாம். எனக்கு அப்படி நடக்கலையே. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இயேசுவை பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, இயேசுவை பார்த்ததே இல்லையா, நீ ஒன்றும் பிளாய்க்கல்லப்பா நீ அப்படிங்கிறாரு. நான் பார்த்ததில்லை. சத்தத்தை கேட்டிருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடிபிள் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டது கிடையாது. ஏதாவது தரிசனத்தில் சொன்னாரா உனக்கு ஒன்று ஒழித்து? இல்லை. சிலருக்கு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஜனங்க சொல்லும்போது எல்லாரும் நினச்சிக்கலாம் இப்படி தான் ஊழியத்துக்கு அழைப்பு வரும்னு. நீ தரிசனம் கண்டியா அப்படின்னு. எதுவும் வரல. ஆனால் எனக்கு கர்த்தர் படிப்படியாக காண்பிக்க ஆரம்பித்தார். இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற, இதற்குரிய திறமைகளை உனக்குள்ளே வச்சிருக்கிற, உன்னை அழைச்சிருக்கிற, உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற, இதுதான் நீ பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சார். எனக்கே சந்தேகம். ஒரு அடியாக எடுத்து வச்சார். எப்போவுமே விசுவாச வாழ்க்கை தான், நம்பி கால் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வைக்கும்போது அடுத்த படி கொண்டு போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக விளங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன். 50 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீ ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கலான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் 100க்கு 100% எந்த சந்தேகமும் இல்லாமல் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாருன்றது தெரியும். திறமை அவர்கிட்டருந்து வருது, வரம் அவர்கிட்டருந்து வருது, அபிஷேகம் அவர்கிட்டருந்து வருது. அப்போ ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனாக இருக்குன்னா, அவன் தன்னைத்தானே ஊழியக்காரன்